கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளின் தியானத்திற்காக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இதில் 20 வசனங்களை உள்ளடக்கின ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் 2 பிரிவுகளை நாம் பார்க்க முடியும். ஒன்று, தேவன் ஆபிரகாமோடு கூட பேசுகிறதையும், ஆபிரகாமுக்காக தேவன் பேசுகிறதையும் இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார், தேவன் ஆபிரகாமுக்காகவும் பேசுகிறார். ஆபிரகாமோடு தேவன் என்ன பேசினார்? இந்த அதிகாரத்தில் நீங்கள் வழக்கமாய் வாசிக்கிற பகுதிகள்தான். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, ஆபிரகாம் என்றல்ல ஆபிராமை நோக்கி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அழைப்பு என்ன? நீங்கள் நல்லா கவனிக்கிற அந்த வசனத்தில், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறார். அழைப்பு என்ன? சிலவற்றை விடும்படியாக, சிலதை அடையும்படியாக அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பை ஆபிரகாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். இந்த காலவெளியிலையும் நம்மையும் ஆண்டவர் இப்படித்தான் அழைத்திருப்பார். சிலவற்றை விட சிலதை அடையும்படியாக தான் அழைப்பு கொடுத்திருப்பார். நாம் சிலதை அடையும்படி பிரயாசப்படுகிறோம், ஆனால் சிலதை விட்டு விடுவதற்கு நம்மால் முடிகிறதில்லை. இந்த காலவெளியிலே ஆபிராமுடைய வாழ்க்கையில் விட்டு விடுவதையும் பிரதானமாய் கருதினான், அடைய வேண்டியதையும் பிரதானமாய் கருதினான். பாருங்கள், கர்த்தர் அவனுக்கு சொன்னபடியே, பைபிளில் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆபிராமுக்கு என்ன சொன்னார்? உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை, இந்த 3ஐயும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொன்னார். ஆபிரகாமுடைய வார்த்தையை பாருங்கள். ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அப்படியானால் அவன் தேசத்தை விட்டான், இனத்தை விட்டான், தகப்பன் வீட்டையும் விட்டான். இந்த காலவெளியிலே உங்களிடத்திலும் என்னிடத்தில் கர்த்தர் சொன்னதை நாம் விட்டிருக்கிறோமா? இதெல்லாம் விட்டுரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதை விட்டுறணும் நம்ம. அதுதான் தேவனுக்கு கீழ்ப்படுகிற அனுபவங்கள். ஆபிரகாமை கர்த்தர் இந்த அளவுக்கு நேசிக்க காரணம் என்ன? அவன் தேவன் சொன்னதற்கெல்லாம் அப்படியே கீழ்ப்படிந்தான். இந்த காலவெளியிலேயும் உங்களையும் யோசித்து பாருங்கள். தேவன் சொல்வதற்கெல்லாம் அப்படியே நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீங்களா? அப்படி கீழ்ப்படிவீர்களானால் மாத்திரம்தான் தேவன் உங்களுக்காக பேச முடியும். இங்கே ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போய்விட்டான். அவன் எங்கெல்லாம் போகிறானோ கர்த்தர் அவன் கூட பேசுகிறார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். கர்த்தர் தரிசனமான இடத்துல பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளவும் செய்கிறான். ஆபிரகாம் வாழ்க்கையில் நீங்கள் பிரதானமாக பார்த்தீங்கன்னா, அவன் எந்த இடத்துல போனாலும் முதல்ல செய்கிறது பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்வான். இது ஒரு நல்ல அனுபவம். ஆபிரகாம் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் பலிபீடம் கட்டினான். அப்படியானா நம்மளும் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் சர்ச்சு கட்டலாமா? அது தவறு. அந்த காலங்களிலே ஆலயங்கள் இல்லாதிருந்தது. ஆகவே ஆராதனைகள் என்பதும் கிடையாது. ஆகவே தனக்கு ஆராதனை ஸ்தலத்தை அவனே உருவாக்கி கொண்டான். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. உங்களுக்கென்று ஒரு ஆராதனை ஸ்தலம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு விட்டது. அப்படியானால் நீங்கள் ஆராதிக்க வேண்டுமானால் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஆராதனை ஸ்தலத்தில் தான் நீங்கள் வந்து ஆராதிக்க வேண்டுமே தவிர, போகிற இடத்துலலாம் நான் ஆராதனைக்கு போகிறேன்னு சொன்னீங்கன்னா அது தேவனுடைய பார்வையில் சரியாகாது. ஆபிரகாமிடத்தில் நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். அவன் முதல் கட்டின பலிபீடத்திற்கு திரும்ப வருவான். திரும்ப வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்வான். ஆகவே இந்த காலத்தில் ஒரு நல்ல சிந்தையோடு இந்த நாளை துவங்குங்க. உங்களுக்கென்று தேவன் உருவாக்கி கொடுத்த உங்களுடைய ஆலயத்தில் தேவனை தொழுது கொள்வதில் நீங்கள் உறுதியாக இருக்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், கர்த்தர் சொன்னபடி ஆபிரகாம் என்ன செய்து விட்டான்? கிளம்பி விட்டான். சொன்னபடி அவன் கேட்டான், அவன் புறப்பட்டு போகவும் செய்துட்டான். இப்போ போகிற வழியில் ஆபிரகாமுக்கு ஒரு பிரச்சனை வருது.
இந்த பிரச்சனையில் ஆபிரகாமால் செய்ய முடியலை, ஒரு காரியத்தை செய்ய முடியல. என்ன பிரச்சனை? அவனுடைய மனைவி சாராள் அழகுள்ளவளாக இருந்ததுனால அவனுடைய குடும்ப வாழ்க்கைக்கே ஒரு பிரச்சனை வந்துட்டு. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் ஆபிரகாமுடைய மனைவியாக இருந்த சாராளை அழைத்து கொண்டு போய்விட்டான். இப்போ ஆபிரகாமுக்கு ஒன்று சொல்ல முடியாது, அவள் தன் சகோதரி என்று சொல்லிவிட்டான். உண்மையிலே ஆபிரகாமுக்கு சாராள் சகோதரி தான், பொய் சொல்லலை அவன். ஏனென்றால் அவனுடைய தாயின் குமாரத்தி அல்ல, தகப்பனின் குமாரத்தி, சகோதரி தான். ஆனால் இப்போ பிரச்சனை என்ன? சகோதரின்னு சொல்லிட்டு அவன் என் மனைவின்னு சொன்னால் அங்கே பிரச்சனை வெடிச்சிடும். பாருங்கள், கர்த்தர் சொன்னபடி ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் ஆபிரகாமுக்காக பேசுகிறார். பாருங்கள், அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். ஆண்டவர் பார்வோனோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்கள், எப்படி பேசுகிறார்? 17ஆம் வசனத்தில், ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளினால் வாதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்காக? தான் சொன்னபடி கீழ்ப்படிந்து புறப்பட்டு போன ஒருவனுக்காக தேவன் ஒரு குடும்பத்தையே வாதிக்க ஆரம்பிச்சிட்டார். பார்வோனுடைய குடும்பம் மொத்தமும் பாதிக்கப்படுகிறது. அந்த ராத்திரியிலே பார்வோன் ஆபிரகாமை அழைத்து சொல்லுகிறான். இந்த வாதம் எதனால் அவனுக்கு உண்டாயிட்டுன்னு புரிஞ்சிட்டு. ஏனென்றால் ஆபிரகாமுடைய மனைவி சாராள். அவன் அழைத்து சொல்லான், இவள் உனக்கு மனைவியாக இருக்க எப்படி நீ சகோதரின்னு சொல்லலாம்? ஸ்தோத்திரம். எப்படி நீ சொன்னேன்னு சொல்லி அவனிடத்தில் கேட்டு பார்வோனை குறித்தும் அவன் மனுஷரை குறித்தும் பார்வோன் அவனை குறித்தும் தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். நான் நிச்சயமாக அந்த காலவெளியில் நம்புகிறேன், நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனால் நமக்காக கர்த்தர் பேச ஆயத்தமாயிருப்பார். ஆகவே இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களுக்காக உங்கள் எதிராளிகளிடத்தில், உங்களை எதிர்க்கிறவங்களிடத்தில் பேசணுமா? கர்த்தர் சொல்கிறதுக்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படிங்க. அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல காலவெளியிலையும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தியானித்தபடி நீங்கள் சொல்கிறதுக்கு அப்படியே கீழ்ப்படியும் பொழுது எங்களுக்காக நீங்கள் பேசுவீங்க என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, இதை அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, இதை செயல்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாங்க. வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்கள் வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியட்டும். நீங்கள் அவங்களுக்காக பேசுங்க. உங்களுடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருக்கட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.